உம்மை மகிழ்ந்த களி கூறுவேன். உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரர் சொல்றாரு வேறிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் வாழ்வது எத்தனை நன்மை, எத்தனை பாக்கியம் என்று சொல்லி சங்கீதக்காரர் தேவனுடைய பிரசவத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை எல்லாவற்றையும் அறிந்துதான் தேவனை அவர் துதிக்கிறார். அதுதான் உண்மை மகிழ்ந்த களி கூறுவேன் சொல்லி. இந்த களி கூறல் யாருக்கு விவரிக்கவே முடியாதுங்க. அந்த தேவ பிரசன்னம் நமக்குள்ளாய் வந்துச்சுன்னா அதுக்குள்ளாய் ஒரு களிப்பு. நம்ம துக்கத்தை மறந்துடுவோம், வியாதியை மறந்துடுவோம், பிரச்சனையை மறந்துடுவோம். தேவ பிரசனத்தில் நிரம்பி வழிவோம். எப்படி ஒரு குடத்துல தண்ணியில திறந்து விட்டா பைப் நிறைஞ்சி வெளியே வரும். அப்போ அந்த குடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதுல ஒரு எறும்பு இருந்தா கூட வெளியே வந்துடும். அதே அப்போ ஒரு குடத்துல ஒரு தண்ணி நிறையும் போது அந்த குடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருதுன்னா அப்போ அது தேவையில்லாத காரியங்கள் அழுக்கால வெளியே வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நுரம்பும் பொழுது நமக்குள்ள இருக்கிறதான விரும்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், இந்த மாதிரி தேவனுக்கு பிடிக்காத எந்த அருவருப்பா இருந்தாலும் அவை தேவனை கழுவி அதை எழுந்திருக்காதபடி, அந்த பாவம் நம்ம மேல நம்மை ஆட்கொள்ளாதபடி, அவை நம்மை முற்றிலே போடாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கிற மெய் தேவனாய் இருக்கிறார். அப்போ தேவ கிருபை நம்மளை மூடிச்சுன்னா நம்ம அறியாமே பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம். இவளுக்கு தெரியாது, எப்பதாலும் பாடிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது, இவ பாடுறாங்க ஜெபிக்கிறா அப்படின்னா அந்த கிருபை அவங்களுக்கு தெரியாது. நம்ம பாடும் பொழுது அவன் நம்மை தொடுதலையோ, தேவன் நம்மை ஆட்சி தேற்றுகிறதையோ, அவருடைய வசனத்தால நம்ம தேற்றுகிறதையோ, நம்ம வியாதிகளை சுகமாக்குறதையோ, தரிசனங்களால நிரப்புறதையோ நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வேத வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய காரியங்கள் எப்படின்னா மனிதன் பலன் கொள்ளாதபடி இருந்தாலும் தேவனுடைய பிரசனத்தால் நம்ம பலன் கொள்ளுவோம். கெட்டு போனவர்களுக்கு தேவனுடைய தரிசனமோ, தேவனுடைய சிலுவையினுடைய பாடுகளோ, தேவனுடைய மகிமையோ அவங்களுக்கு என்ன ஆகுனா கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாய் தோணுமா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு தேவ பலனா இருக்குமா. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார். இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்ல, நாளைக்கு அப்படி இல்ல, என்றென்றைக்கும் அவர் தான் இருப்பார். வாழ்த்தி பூமியும் உங்களையும் என்னை உண்டாக்கின தேவன் அவரை அழிக்கலாம் நினைச்சு அழிக்க முடியாது. அவரை தூக்கி போடலாம், மறந்துடலாம்னாலும் தேவனை யாருனாலும் மறக்க முடியாது, தூக்கி வீசவும் முடியாது. என் தேவனை கர்த்தர் நிலைநிற்கிற தேவனாய் கர்த்தராய் இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தார். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அவர் தான் மகிமையுள்ள ராஜா. அவர் தான் வானுலகத்தோர் பூவுலகத்தோர் மண்டையிட்டு வணங்குகிற மெய் தேவன் அவர் ஒருவரே. அவர் ஒருவரை தான் ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை கனப்படுத்த, அவரை மாத்திரம்தான் நம் தேவன் கண்கள் நமக்கு திறக்கப்பட்டது. எத்தனையோ அவருடைய கண்கள் இயேசுடைய அன்பை, ரட்சிப்பை தெரியாதபடி இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அன்புங்கிறதான அன்புனா இயேசுவின் அன்பு. ரட்சிப்பு என்று சொன்னால் பாவ மன்னிப்பு, கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத நமக்கு கிருபை. அது மாத்திரமில்ல தேவனுடைய மகிமை நமக்குள்ளாக தேவ, அதாவது கிருபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிருபை தேவனுக்கு பயப்படுகிற பயத்து இருந்துச்சுன்னா ஆலயத்துல முன்னாடி வந்து உட்காரணும். அது எத்தனை வழி இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தேவனை முன்னாடி உட்கார்ந்து அந்த காரியங்களில தேவனை கனப்படுத்துவான். நமக்குள்ளாக பின்மாற்றத்தை நாய் வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி போய் உட்கார்ந்து ஒரு கவனம் இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம இருப்போம். அப்பவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றத்தை நாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க. தேவனை அறிகிற அறிவோ, தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையோ, தேவன் மேல வைத்திருக்கிற அன்போ அது நமக்குள்ளாக நெருக்கி தேவனை முன்னாடி போய் தேடணும். அவருடைய சமூகத்துல முன்னாடி போய் உட்காரணும். அவருடைய வார்த்தைகளின் காதுகள் திறக்கப்பட்டிருக்கணும். என் கண்கள் வேதத்தை வாசிக்க வேணும். என் இருதயம் திறக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது. அப்போ தேவன் மேல வைத்திருக்கிற அன்பனால்தான் இவங்க எல்லாம் தேவனை மகிமைப்படுத்த கிருபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. 10வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே உம்மை தேடுறவனை கைவிடுறது சரித்திரமே இல்லைங்க. தேவன் நம்மை கைவிட்ட சரித்திரமே இல்லை. அவர் நம்மள யாருமே
அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார சொல்லவே முடியாதுங்க. நம்ம செய்த பாவம், நான் செய்த பாவம் தான் தேவனை விட்டு விலகிறதா இருக்க தவிர, தேவன் அப்பவும் சொல்லுவாரு, என் மகளே மனம் திரும்புரு, என் மகனே மனம் திரும்புரு, என் பிரசனம், என் கிருபை, என் தயவு, என் ஜீவக்கிரீடோ, என் பரலோக ராஜ்யம் எல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன். என்னை விட்டு ஓடாத, என்னை விட்டு நீ பின்மாறி போனேன்னா சத்துரு வந்துருவா. ஐயோ முதலையாட்ட அப்படியே பிசாசு வந்து உன்னை அப்படியே வந்து அப்படியே முழிக்கிறோம், சிங்கம் போல கரிசிச்சு உன்னை பீறி எடுத்துரும். உன்னை ஒரு யாருனாலும் தப்பிக்க முடியாது. வந்துரு மகளே, வந்துரு மகளே, நீ கெட்டு போவதோ, நரகத்து போவதோ, பாதாளத்துக்கு போவதோ, நீ கைவிடப்படுவதோ எனக்கு சித்தம் இல்லை மகளே. நான் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். உனக்காக தான் இந்த சிலுவையில, உனக்காக தான் இந்த சிலுவையில ஆணைகள் கடவுப்பட்டது. ஆணைகள் கடவுப்பட்டதான் கடவுளில என் ரத்தம் மேல சொட்ட முடியாது, என் ரத்தம் மேல பட்டு ஆரோக்கியப்பட முடியாது. உன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் புத்துணர்ச்சியாய் மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க உன் மேல் என் கிருபை இருக்கிறது. அப்படியா என் கிருபை பெற்றவளே, என் கிருபை பெற்றவளே, நுழைத்திருக்கிற அனுபவத்தை தான். அதுதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் செய்த பாவம் எப்போது என் கண் முன்பாக நிற்கிறது. உமக்கு விரோதமாய் மாத்திரம் பாவம் செய்தேன். என் நாவை எடுத்துட்டாருங்க ஆண்டவரே, எடுத்துறாதீங்க, என்னுடைய மகிமையை எடுத்து, எனக்கு கொடுத்த மகிமை எடுத்துறாதீங்க. எனக்குள்ளாக நிலைவரமான ஆவியத்தான். அல்லேலூயா. உண்மையான இந்த நிலைவரமான ஆவிதாங்க நமக்குள்ளாக நுழைத்திருக்க முடியும். நமக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தின் ஜீவிக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையா, வேதனையா, கடனா, வியாதியா, விக்கனமா, பிரச்சனையா, அவமானமா, நிந்தையா, உனக்குள்ள எது வரட்டும் ஆண்டவர்ட்ட ஓடி ஓடி வந்துரு. அவர் கைவிடவே மாட்டார். நம்ம ஜெபிக்காதபடினால, நம்ம விசுவாசிக்காதனால, நம்ம ஆண்டவரோட பேசாதனால நமக்குள்ளாக பிரச்சனை வந்துடும். அப்படிதான் சீசர்கள் அப்படித்தான் அந்த படகுல உட்கார்ந்துட்டாங்க. இயேசு பக்கத்திலே இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு. பார்த்தது போய் பேச பார்த்துருக்கு, நம்ம கூட தான் இருக்கிறாங்க இருந்துட்டாங்க. திடீர்னு கடல் கொந்தளிச்சிச்சு, காற்று புயல் வந்துருச்சு. உடனே ஐயனே எங்கள் மேல அக்கறை இல்லையான்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டுட்டாங்க. சத்தமிட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஐயோ என் பிள்ளைகள் பார்க்கல, அப்படியே இருந்துட்டு போட்டு நினைக்கல. எழுந்தாரு. காற்றையும் கடலும் நில்லு, இறையாதன் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே நின்று போச்சு. என் அருமையான தேவச்சரமே, வாழ்க்கை என்று படகுல இயேசு இல்லைன்னா பாவம் மேற்கொள்றோம், இயேசு இல்லைன்னா பின்மாற்றம் வந்துடும், இயேசுடைய பிரசனம், இயேசு மேல அன்பு இல்லைன்னா நமக்குள்ளாக வியாதிகள், விக்கல்கள், தாழ்வு இவையெல்லாம் நமக்குள்ளாய் வந்து நம்மை மேற்கொள்ளாதபடி பிசாசு அப்படியே அடக்கி வைப்பார். அவன் கருத்துல நீங்க இல்லைங்க, நீங்க விசேஷமானவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நான் விசேஷமானவர்கள். அதுதான் அவருடைய ஆவியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் உம்மை தேடுவதை கைவிடுவதில் உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள். அவர் நாமத்தை அறிந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பாங்க, அவர் மேலே நம்பிக்கை இருப்பாங்க. சிலர் ரதங்கள் குறித்து, சிலர் குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அவரை நம்புறவங்க அவரே நம்பிக்கையா இருப்பாங்க. அவர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஒரு நாள் உடறி போறதில்லை, கெட்டு போவதில்லை. உண்மையாலுமே தேவனுடைய அன்பு விட்டு அவங்க விலகிறதே இல்லை. ஒரு நாள் கூட பரிசுத்தமான ஓய்வுனால அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த நாள் தான் அப்பாவுக்கு கொடுக்குற நேரம். அப்பாவுக்கு கொடுக்குற நேரத்தை நான் திருடக்கூடாது, ஓடோடி வந்துடுவோம். அதுதான் ஆத்மாவுக்குள்ளாக தேவனை நேசிக்கிற அது ஒரு சாட்சியினுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. அதில் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, எளியவன். நம்ம நினைச்சிருவோம் எளியவனுங்க, யாரு என்னை நேசிக்கிறது இல்லைங்க, யாருங்க என்னை மதிக்கிறாங்க அப்படி நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, எளியவன் என்றைக்கு அவரை மறக்கப்படுவதில்லையா? எளியவர்களை அவரை மறக்கப்படுவதில்லை. ஆவில் எளியவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படியான ஆவியில எழுமை அப்படின்னு சொன்னா இது ஆவிக்குரிய பெருமை வரக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்களில் பரிசுத்தம் இருக்கணும். ஆவிக்குள்ளாக சில சூழல்களில் நம்மளுக்குள்ளாக பெருமை வந்துடும். அந்த பெருமை வரக்கூடாது. அதை எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் கேட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு யார் அடைக்கணும்? கர்த்தர் தான் அடைக்கணும், இயேசு தான் அடைக்கணும், தேவன் தான் அடைக்கணும், சர்வதிகாரி தான் அடைக்கணும், மகிமையுள்ள தேவனாய் கர்த்தர் தான் அடைக்கணும். உனக்காகவும் எனக்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர் திறந்த தேவன் மேலதான் அடைக்கணும்.
அந்த அடைக்கலத்தை தவிர உலகத்துல ஒன்று எல்லாமே ஜீரோ தாங்க. என் இயேசு தான் ஹீரோவா இருக்கிறார். அந்த ஹீரோவை பிடிச்சிட்டோம்னா நம்ம மறக்கப்படுவதே இல்லைங்க, நம்ம மறக்கப்படுவதே இல்லைங்க. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. 19. எழுந்தவன் கர்த்தாவே அப்படின்னு அவர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறாரா? இல்ல, அவர் அந்த மகிமையில எழுந்துருங்க ஆண்டவரே. நீங்க ஒரு நிமிஷம் எழுந்திருச்சீங்கன்னா எல்லாம் அப்படியே சர்வமும் அடங்கி போயிடலாம் ஆண்டவரே, அதுக்கு விரோதமா இருக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி. அப்போ எழுந்தவன் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படுவார். நம்ம நினைச்சிட்டோமா நமக்கு நியாயம் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தேவன் யார் நம்மளை கேட்பாங்க நம்ம நினைக்கலாமா? இல்லைங்க, தேவனை கத்தத்தாவே நியாயம் தீர்க்க அவர் எழுந்தருள தேவனாய் கத்தராய் இருக்கிறார். அப்போ சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜாதிகள் தங்கள் மனுஷன் என்று அறியும்படி அவர்களுக்கு பயந்தாங்க கர்த்தாவே எழுந்தார். இன்னைக்கு மனுஷனை தெய்வமாய் கும்பிடுறாங்க. அதனாலதான் இந்த தாவீது ராஜா ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ உயிருள்ள தெய்வம், உண்மையான தெய்வம், எல்லா கண்களும் கூடாக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே, உண்மை இல்லாதபடி மனுஷன தெய்வமா கும்பிடுற ஆண்டவரே, அவரை ஆராதிக்கிற ஆண்டவரே, அவன் பாதாளத்துல போயிடுவானே, இவனை நம்புறவங்களும் பாதாளத்துல போயிடுவாங்களே, அவங்க பலன்கொள்ளாதபடி கிருபை செய்யுங்க சொல்லி மிக பாரமுள்ள சேபம், மிக கருத்துள்ள சேபம், மிக வேதனை உள்ள சேபம் செபிக்கிறார் ராஜா. ஜாதிகள் தங்கள் மனுஷன் என்று அறியும்படி கடவுளா நினைச்சாங்க கொஞ்சம் கிருபை. அதாவது புறஜாதிகள் தேவனை அவங்க தான் தெய்வம் என்று சொல்லி அவரை சுத்தி அவர்களை கால கழுவி தண்ணி குடிக்கிறாங்க, அவளை கூப்பிடு விழுந்து அப்படியே படுக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்கள் எல்லாம் சத்துரை இருக்கிற மூடி போட்டிருக்கிறார். உங்களையும் மென்னையும் தேவனை கர்த்தர் அவர் அறிகிற அறிவு, இவர் தான் கர்த்தர், இவர் தான் ரட்சகர் என்பதை அறியும்படியாக நம்ம கண்கள் திறக்கப்படும்படியாக நம் இருதயங்கள் திறக்கப்படும்படியாக தேவன் செய்திருக்கிற கிருபைக்காக எத்தனை என்று சொன்னாலும் மிகையாகாது. அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய கிருபையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறது மாத்திரமல்ல, இது மாதிரி பாவத்தில் பலன் கொள்ளாதபடி, அக்கிரமத்தில் பலன் கொள்ளாதபடி, கோபத்தில் பலன் கொள்ளாதபடி, தேவனுக்கு பிடிக்கிற காரியம் பிடிக்காத காரியங்களை பலன் கொள்ளாதபடி கர்த்தருக்குள் பலன் அடைந்து, அதுதான் தேவ பலன், அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை, அதுதான் ஜீவத்தை பெற்றுக்கொள்கிற மகிமை. அதனால ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த பலன் ஆராதிக்க, நீர் கொடுத்த பலன் உமக்காக நான் உம்மை சுமந்து உமக்கு சாட்சியை ஜீவிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த பலன் ஆண்டவரே, உமக்காக நான் செலவிடுகிற நேரங்கள், உமக்காக நான் ஜீவிக்கிற நேரங்கள்லாம் உமக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை விட்டு விலகாதபடி எனக்குள்ளாக நீர் தங்கிரும் ஆண்டவரே. என்னை விட்டு நீர் பிரிஞ்சிடாதீங்கப்பா. எனக்கு ஏதாவது தெரியாட்டி கூட நீர் எனக்கு கற்றுக் கொடுத்து நான் இடப்புறமோ வலப்புறமோ சாயாதபடி உங்களுக்குள்ளாக நுழைந்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்குள்ளாக எழுந்தருளும் கர்த்தாவே, எனக்குள்ளாக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள எழுந்தருளும் ஆண்டவரே, என் கணவனுக்குள்ளாக எழுந்தருளும் ஆண்டவரே, என் மனைவிக்குள்ளாக எழுந்தருளும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ளாக எழுந்தருளும் ஆண்டவரே. நான் உங்களுக்குள்ளாக நுழைத்து நிற்கிற அனுபவத்தை தாங்க சொல்லி இந்த நாளில் என் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருக்குள்ளாய் பலன் கொள்வோம், அவருக்காக எழுந்து பிரகாசிப்போம், அவருக்காக சாட்சி அளிப்போம், அவரைவே தியானிப்போம், அவருக்குள்ளாக வேர்கொண்டு கீழே வேர்விட்டு மேலே பூப்புத்து காய்கத்து தன் காலத்துல தன் கனியை கொடுக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சங்கீத வாயிலாக பேசியிருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.